ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் பிராண்டு, அதாவது பெஸ்டிசைட்லேயே ஒரு லீடிங் பிராண்டு. அது வந்து செம்ப்ரா அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லி ஹெர்பிசைடாக இருக்குது. அந்த ஹெர்பிசைடு மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் அந்த ஹெர்பிசைடு பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. கோரைக்கு கரும்பு வயல்லையும் சோள வயல்லையும் கோரை மட்டும் சாகிற மாதிரி தனிப்பட்ட முறையில் கோரைக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு களைக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செம்ப்ரா தான். இந்த செம்ப்ரா தயாரிக்கிற கம்பெனி வந்து தனுக்கா. இதில் உள்ள கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ சல்ஃபியூரான் மெத்தில் 75% WG அப்படின்னு WG ஃபார்மெட்டில் இருக்கும். WG ஃபார்மெட்லனா குருண ஃபார்மெட்டில் இருக்கும். இது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 36 கிராம் தான் நம்ம ஒரு ஏக்கர் கரும்பு வயலுக்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மல் கரும்பு வயலில் நம்ம யூஸ் பண்ணுற அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 36 கிராம் தான். இது என்ன இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முதல்ல குருணா ஃபார்மெட்டில் உள்ள ஒரு ஹெர்பிசைடு. அடுத்தது சிஸ்டமிக் ஹெர்பிசைடு. சிஸ்டமிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணோனையும் இலையிலேருந்து வேர்கள் வரைக்கும் போகிறது. இது கோரையை பொறுத்தவரைக்கும் கிழங்கு அதிகமாக இருக்கும். இது வேர்லேருந்து அடியில் எத்தனை வகையான கிழங்கு இருக்கோ அது வரலையும் போகக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் இது சிஸ்டமிக் அப்படிங்கிறோம். இதை மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேலை இருக்கும். இதில் நம்ம பிளான்ட்டில் ஒரு முக்கியமான பார்ட் என்னென்னா, நமக்கு வந்து உடம்புல எப்படி நரம்பு, எலும்பு, இரத்த குழாய் இருக்கோ, நரம்பு இரத்த குழாய் இது மாதிரி இருக்கோ, அது மாதிரி பிளான்ட்டில் சைலம் ப்ளோயம் அப்படின்னு 2 இருக்கும். இந்த சைலம் ப்ளோயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டவுன் மூமெண்ட்டில் இருக்கும். சைலம் வந்து வேர்லேருந்து தண்ணியை தூக்கிட்டு மேலே போகும். ப்ளோயம் வேர்லேருந்து தயாரிக்கிற உணவை மற்ற பகுதிகளுக்கு கடத்தும். இதுதான் சைலம் ப்ளோயம். இந்த சைலம் ப்ளோயம் 2லையுமே இது மூவ் ஆகும். மேல் நோக்கி போகும், கீழ் நோக்கியும் வரும். இந்த 2 வேலையும் செய்யும். போத் வே மூமெண்ட் இருக்கும் இதில். அதாவது 2 சைடும் மூமெண்ட் இருக்கிறது தான் இதோட வேலை. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை தெளிச்சோனியும் சைப்ரஸ்ங்கிறது கோரையோட சயின்டிஃபிக் நேமு. நம்ம மருந்தை தெளிச்சோனியும் இது கோரையில் உள்ள அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. இது அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாலே லீவ்ஸ் வந்து எல்லோவாகிடும். அதனுடைய கிழங்கு வந்து டார்க் கலராக மாறி 14லேருந்து 30 நாளில் செத்துரும். அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஒர்க்கு? அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணால் அது வளராது, அதனுடைய கிழங்குகள் டெவலப் ஆகாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு. இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான டிஸ்கிரிப்ஷன். இது வந்து என்னென்னா தனுக்கா கம்பெனி தயாரிக்கிறது. இது இந்தியாவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஃபிக் அண்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த செம்ப்ரா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெல் வயல்லையும் சோளத்துலேயும் வரக்கூடிய இந்த சைப்ரஸ், அதாவது நம்ம கிழங்கு கொண்ட கோரை வகைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் ஆக்ஷன்னா இதை ஸ்ப்ரே பண்ணோனையும் இது எப்படி செயல்படுது, இது என்ன குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து சல்ஃபோனில் யூரோ குரூப் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் குரூப்பை சார்ந்தது. இது வந்து என்ன பண்ணும், நாம் ஸ்ப்ரே பண்ணோனையுமே பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ALS அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸை சிந்தசிஸ் பண்ணுது. அதாவது அசிட்டைல் லாக்டேட் அப்படிங்கிற சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷன். இந்த ப்ராசஸ் இது என்னன்னா ஒரு பயோசிந்தசிஸ் பாத்வே. இது எதுக்குன்னா ஒரு அமினோ ஆசிட் செயினை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பயோசிந்தசிஸ் பாத்வே, ALS அப்படிங்கிற பயோசிந்தசிஸ் பாத்வே பிளான்ட்டில் நடக்குது. அது என்னென்ன அமினோ ஆசிட் பார்த்தா வேலின், லியூசின், ஐசோலியூசின். பிளான்ட்டில் நிறைய அமினோ ஆசிட் இருக்குது. இதில் வேலின், லியூசின், ஐசோலியூசின் அப்படிங்கிற 3 செயினாக தொடர்ச்சியாக அந்த 3 அமினோ ஆசிட் சிந்தசிஸை வந்து என்ன தடுக்குதுன்னா இந்த செம்ப்ரா, அதாவது
ஹாலோ சல்ஃபியூரான் மெத்தில் அப்படிங்கிற கெமிக்கல் இந்த சிந்தசிஸை தடுக்குது. இந்த ஏஎல்எஸ் அசிட்டோலேட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்எஸ் ப்ராசஸை தடுக்குது. இது ஏஎல்எஸ் ப்ராசஸை தடுக்கிறதுனால அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆகிறதில்ல. அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆகாததுனால இந்த கோரப்புல் வந்து சாக ஆரம்பிக்குது. இது வந்து சுகர் கேனுக்கும் மெய்ஸுக்கும் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த செம்ப்ரா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணால் கரும்புக்கு வந்து ஒரு சில களைக்கொல்லிகள் கரும்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இந்த செம்ப்ராவை நான் ஸ்ப்ரே பண்ணும்போது கரும்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை. இந்த செம்ப்ரா வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக், நம்ம நார்மல் சொன்ன மாதிரி தான் சிஸ்டமிக்கு அதாவது பிளான்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸை பிளாக் பண்ணி இதை சாவடிக்கிறது தான் இதனுடைய செயல்திறன். அடுத்தது இது என்னென்ன கிராப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர் கேனுக்கும் மெய்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். சுகர் கேனில் எப்போ யூஸ் பண்ணலான்னா சுகர் கேனில் கடம்பு நடவு பண்ணி கோரை முளைச்சதுக்கு அப்புறம் கோரைக்கிழங்கு பூக்கிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறது நல்லது. கோரை செடி பூத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்காது. கோரை பூக்காமல் கரும்பு நடவு செஞ்சு ஒரு 20லேருந்து 30 நாளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். திரும்ப முளைக்கிறது குறையும். அதே மாதிரி மெய்ஸுக்கும் அப்படி தான். சுகர் கேனுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 36 கிராம் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி மெய்ஸுக்கு ஒரு ஏக்கருக்கு 36 கிராம் யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து 2 கிராப் தான் செலக்டிவாக, சுகர் கேன் அண்டு மெய்ஸ், அதாவது கரும்பு மற்றும் சோளம். இதனுடைய பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 கிராமில் இருக்கும், 18 கிராமில் கிடைக்கிது, 36 கிராமில் கிடைக்கிது. அதாவது 3.6 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்குக்கு, 18 கிராம் அப்படிங்கிறது 50 சென்ட் வயலுக்கு, 36 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கர் கரும்பில் இதை நாம் யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஃப்யூச்சர் அண்ட் பெனிஃபிட், இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு 36 கிராம் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வயலில் கோரையினுடைய அளவு குறையுது. கோரையினுடைய அளவு எப்படி குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால கோரையினோட அளவு குறையும் போது பயிரினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த கோரைக்கிழங்கு நாம் பயிருக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டு சத்து இதெல்லாம் அதிகமாக எடுக்குது. அப்போ நாம் கோரையை கண்ட்ரோல் பண்ணும்போது கரும்பினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வளர்ச்சி அதிகமாகும்போது ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது சுகர் கேனுக்கும் மெய்ஸுக்கும் இது எந்தவித பாதிப்பையும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்த்த வரையிலையும் வயலில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த ஒரு சில கரும்பு கடிக்கிற களைக்கொல்லியை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கலில் ஃபால்ட்டு வருது. ஆனால் இந்த செம்ப்ராவில் நம்ம கரும்புக்கு அப்ளை பண்ணும்போது, கரும்புக்கோ சோளத்துக்கோ அப்ளை பண்ணும்போது பாதிப்பு வர்றது கிடையாது. ரெண்டாவது இதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வயலில் ஈரம் இருக்கணும், அதுதான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கோரையோட அளவு குறையும் போது ஈல்டு அதிகமாகும், கரும்புடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். கோரை அதிகமாக இருக்க வயலில் இருக்கக்கூடிய கரும்புடைய குவாலிட்டிக்கும் கோரை கம்மியாக இருக்கக்கூடிய வயலில் இருக்கக்கூடிய கரும்பினுடைய குவாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ரெண்டாவது இதை நாம் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுவரையிலையும் நாம் பார்த்தது செம்ப்ரான்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அது இப்படி தான் செயல்படுது, இது இப்படி தான் சாகடிக்குது அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 36 கிராம். இந்த 36 கிராம் செம்ப்ரா கூட நீங்கள் மெட்ரிபியூசன் 1/4 கிலோ வரைக்கும் கலந்து அடிக்கலாம். மெட்ரிபியூசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ மெட்ரிபியூசன் 36 கிராம் செம்ப்ரா கலந்து அடிக்கலாம். 2,4-D மோஸ்ட்லி கலக்காமல் இருக்கிறது நல்லது. கலக்கும் ஒரு வேலை கலந்தால் ஒரு டேங்குக்கு 25 ml அல்லது 25 கிராம் கலக்கலாம். இந்த செம்ப்ராவும் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக வயலில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கணும். ரெண்டாவது நாம் இதை கரும்பு ஊனினதுலேருந்து ஒரு 15லேருந்து அதாவது 25லேருந்து 30 நாளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நம்ம கரும்பு பெருசாகி களை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கோரை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் கோரையோட சைஸ் வந்து மினிமம் ஒரு 3 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு சைஸு, அதாவது கோரை முளைச்சி ஒரு 15லேருந்து 25 நாளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய கரும்பில் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து கரும்பில் களை வெட்டினதுக்கப்புறம் திருப்பி புது துளிர் வரும். அந்த டைமில் அந்த துளிர் முளைச்சி 15லேருந்து 20 நாளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணணும்.
செம்ப்ராவை ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக வயலில் ஈரம் இருக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, நாம் செம்ப்ராவை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ வயலில் வந்து நம்ம ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளவு பார்த்திங்கன்னா கோரையுடைய இலை மட்டும் செத்தா பத்தாது, கீழே உள்ள கிழங்கும் சாகணும். நம்ம நேச்சுரலாக வயலை தோண்டினோம்னா ஒரு கோரைக்கிழங்குக்கும் இன்னொரு கோரைக்கிழங்குக்கும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10-20 கிழங்குல ஒரு நூல் மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த நூல் ஜாயிண்ட் வழியாக போய் ஃபுல்லாக காலி ஆகணும்னா தொடர்ந்தது ஒரு 25 நாள் வரைக்கும் வயல் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. தேவையான ஈரத்தோட இப்போ தண்ணி விட்றோம், ஒரு 5 நாளில் வயல் காஞ்சிதுன்னா திரும்பி தண்ணி விட்டுறணும். ஒரு தண்ணி விட்டுட்டு 10 நாள் வரைக்கும் வயலில் தண்ணி விடாமல் கரும்பு வயலில் போட்டோம்னா அதனுடைய ரிசல்ட் வந்து குறையும். இப்போ இன்னைக்கு அடிக்கிறோம், ஈரப்பதம் இருக்குது, திருப்பி 5 நாளில் வயல் காயுதுன்னா திரும்பி உடனே தண்ணி விட்டுறணும். திருப்பி 5 நாளில் காயுதுன்னா அது மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷனாக ஒரு 25 நாள் வரைக்கும் வயலில் ஈரப்பதம் இருக்கும்போது முதல்ல இலை சாக ஆரம்பிக்கும். அடுத்து வயல்களின் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கோட, அதாவது கிழங்கு வந்து டார்க் க்ரீனாக இருக்கும். மேலே சுரண்டனோம்னா அது மேலே ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட் வந்து பிளாக் கலரில் மாறும். அந்த பிளாக் கலரில் மாறுனதுன்னா அது இறந்ததாக அர்த்தம். சீரை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து திரும்பி முளைக்கிற அளவு படிப்படியாக குறையும். இதை நாம் வந்து எந்த ஸ்டேஜில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கரும்பு நடவு போட்டு 20 to 25 யூஸ் பண்ணலாம். ஒருவேளை மண் அணைக்கிற ஸ்டேஜில் நாம் அதாவது களை வெட்டுற மிஷினை விட்டு களை வெட்டினதுக்கு அப்புறம் திருப்பி முளைக்கும். அப்போ முளைச்சதுலேருந்து 20 to 25 நாளில் கூட நீங்கள் செம்ப்ராவை யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். நல்ல களைக்கொல்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2-3 கம்பெனிலேருந்து வருது. 2-3 கம்பெனியில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்தாலும் தனுக்கா கம்பெனி தயாரிக்கக்கூடிய செம்ப்ரா அப்படிங்கிற ஒரு நேமில் வரக்கூடிய இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் கரும்புலையும் சோளத்துலையும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரெண்டாவது, இது கரும்பு சோளத்தில் மட்டும் அடிக்க வேண்டியதில்லை. எந்த விவசாயமும் பண்ணாத வெட்ட வயலில் ஈரப்பதம் இருக்கும்போது அடித்தாலும் கோரை சாகும். நான் எந்த விவசாயமே பண்ணலை, வெட்ட வயலாக கிடக்குது, கோரை நிறையா முளைச்சிருக்கு அப்படின்னா அந்த வெட்ட வயலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கரும்பில் எப்படி ஈரப்பதம் இருக்கோ அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிங்கனால் கோரை நல்லபடியாக கேட்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பயிருக்குள்ளே கரும்புலையும் மக்காச்சோளத்தில் மட்டும்தான் இந்த களைக்கொல்லியை யூஸ் பண்ணணும். அது விட்டு விவசாயம் பண்ணாத வெட்ட வயலில் கோரை நிறைய இருக்குது, அதில் வந்து நான் கோரையை சாகடிச்சிட்டு விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நல்ல ஒரு களைக்கொல்லி. இந்த களைக்கொல்லி வெளி மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா. அப்படி ஒரு வேளை கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரேன். இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இன்றைக்கி செம்ப்ராங்கிறது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேவையான அளவு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ 1 ஏக்கர் வயலில் தான் நீங்கள் அடிக்க போகிறீங்க, கோரை நிறையா இருந்தால் 36 கிராம் யூஸ் பண்ணுங்கள் போதும். ஆனால் அந்த இடத்துல வந்து நான் கோரையை முழுசாக கொள்ளணும்ட்டு 36 ப்ளஸ் அது கூட ஒரு 18 கிராம் யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ வால்யூம் கொடுக்குறோமோ எவ்வளோ அளவோ அந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸஸாக யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அது நமக்கு தேவையில்லாத பொருளாக சாயிலில் தங்கி நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். இன்றைக்கி கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் விவசாயம் பண்ண முடியாது. எக்ஸஸான கெமிக்கலை கொடுத்தீங்கன்னா அது நமக்கு தான் தொந்தரவு கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து நான் வந்து 36 கிராமு ப்ளஸ் 18 கிராமு சேர்த்து 1.5 ஏக்கர் களைக்கொல்லியை கொண்டுட்டு போய் நான் வந்து 1 ஏக்கரால் அடித்தேன், எனக்கு ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கவே மாட்டாங்க. நான் இந்த பொருள் யூஸ் பண்ண போகிறேங்கிற போது பொய் சொல்லுவாங்க, நானும் யூஸ் பண்ணேன் ரிசல்ட் வந்தது அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. 36 கிராமே போதுமானது. ஆனால் கோரை பூ பூத்ததுக்கப்புறம் சாகாது. அப்படி பூ பூத்துருச்சுன்னா வீடரை வச்சு ஓட்டி விட்டுட்டு புதுசாக முளைக்கிற சின்ன கோரையாக இருக்கும்போது ஒரு 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு ஸ்டேஜில் இருக்கும்போது அடிங்க. இந்த காலகட்டத்தில் கெமிக்கல் யூசேஜை படிப்படியாக குறைங்க. அளவுக்கு அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. தேவையான அளவு கெமிக்கல் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய டூப்ளிகேட்டு உரங்கள் வருது. இப்போ கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய உரம் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா தயாரித்த தேதி இதெல்லாம் போட்டு தான் சேல் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் திடீர்னு ஒரு ஆட்டோவில் கொண்டுட்டு வந்து நான் உரம் வைக்கிறேன், நான் கடை வச்சுருக்கேன்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த உரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அந்த மூட்டையில் எந்த கம்பெனி தயாரிக்குது, கவர்மெண்ட்டில் என்ன அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, எத்தனை கேஜி எதுவுமே இருக்காது. சாதாரண ஒரு ஒயிட் சாக்கில் போட்டு விற்கிறாங்க.
இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்காதீங்க. அது உண்மையிலே அது ஒரிஜினல் உரமே கிடையாது. ஒரிஜினல் உரமாக இருந்தால் அவங்க கவர்மெண்ட் அப்ரூவலோடு விற்க தான் ஆசைப்படுவாங்க. அப்ரூவல் இல்லாமல் விற்க ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் நல்ல பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். விவசாயத்தில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேவையில்லாமல் எக்ஸஸ் உரம் கொடுக்காதீங்க. தேவையான அளவு உரம் கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.